ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிப்பதிவாளர் பாஸ்கருடன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் செய்தியாளர் விஜயகுமார். தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெற உள்ளது. இந்த நிலையிலே ஜெம் தொலைக்காட்சி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக மக்களின் மனநிலை அறிந்து கருத்து கேட்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதியில் மக்களின் மனநிலை அறிய கருத்து கேட்பு நிகழ்ச்சியில் நமது குழுவினருடன் அடுத்த முதல்வராக ஸ்டாலின் தான் வரலான்னு ஆசைப்படுறோம். நாங்கள் டிஎம்கே தான் வாக்கணும். இது டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவும் டிவிக்கு தான். டிஎம்கே 2026 சட்டமன்றத்தில் வாக்களிப்போம். பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ, அதாவது ரெட்டலைக்கு என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களிக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்டாடி தான் போடுவோம். திராவிட முன்னேற்ற கட்சி 2026 ஏடிஎம்கேக்கு தான் வாக்களித்தா நல்லா இருக்குன்ற எனக்கு கருத்து. ஏடிஎம்கே கூட்டணி ரெட்டை எலெக்ஷனுக்கு தான் வாக்களிக்கும். அந்த வாட்டி ரெட்டையாக போடுவான். என்னை பொறுத்தவரைலாம் பாரதிய ஜனதா தான் போட போகிறேன். தளபதி விஜய். நாங்கள் எந்த கட்சியில் இருக்குதோ அந்த கட்சியில் ஓட்டு போடுவோம். 2026 எலெக்ஷனில் ரெட்டாளிக்கு தான் வாக்களிப்போம். ஏடிஎம்கே கூட்டணி இருந்தாலும் மாங்காய்க்கு தான் ஓட்டு போடுவேன். நான் சூரியன் தான் எடப்பாடியாக இருக்குது. டிஎம்கே தான் வாக்களிப்போம். சூரியன் தாங்க தான் வாக்களிப்போம். விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவேன். எடப்பாடியாக தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி கூட்டணி கட்சியில் வாக்களிப்பேன். இரட்டலை தான் வாக்களிப்பேன். முக ஸ்டாலின் தான் வரணும். நான் எல்லாருமே அதான் எதிர்பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியாகும். அடுத்த முறையும் ஸ்டாலினே ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிப்பாங்க. 10.5% எங்களுக்கு தேவையானதுனால எனக்கு பசங்க சின்ன பசங்களாக இருக்கிறாங்களா, அதனால் நான் 10.5% தராங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே தான் வாக்களிப்பேன். நான் சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆர் கொள்கை. 2026 எலெக்ஷனில் ரெட்டாளிக்கு தான் வாக்களிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி கூட்டணி கட்சியில் வாக்களிப்பேன். இரட்டலை விவசாயிகளுடைய குறைகளை அவங்க நல்ல விவசாய கடன் இதெல்லாம் தள்ளுபடிக்கு அவங்க தான் ஒரு ஒத்துழைக்கிறாங்க. அதனால் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. வந்து அண்டாடி அவர் வந்தால் நடக்கிற நிறைய தவறு நடக்குது. பெண்களுக்கு சேஃப்டி இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் மாறும். கேஸ்ட் ப்ராப்ளமும் கொஞ்சம் ஒழியும். அதனால் சொல்லிட்டு நாங்கள் டிவி கேட்கணும். அவர் மாதம் தவறாத உரிமை தொகை தராரு, ஃப்ரீ பஸ் விட்டுக்கிறாரு. அதில் மீண்டும் அவர் முதலமைச்சராக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிலே வந்து விவசாயத்துலாம் சில சலுகை செய்கிறது அரசாங்கம் இதில் வந்து ஏடிஎம்கே தான். இன்னும் இல்லை, அப்போ எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாவிலிருந்து இன்றைக்கி வந்து எடப்பாடியார் வரையும் நல்ல கருத்து கணிப்பு நல்லாயிருக்கும். ஆட்சி நல்லாயிருக்கும். 2026 கன்ஃபார்மாக ஆட்சி மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கைக்குள் நம்பிக்கை இருக்குது. மாங்காய்க்கு ஓட்டு போடுவோம். கூட்டணியில் இருந்தாலும் எதில் இருக்குதோ அதுக்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் போட்ட எல்லா திட்டங்களும் மக்களுக்கு மீண்டுமாக தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் வந்து எதிர்பார்க்குறோம். அவர் மீண்டுமாக வரணும். இந்தியன் சிலர் வந்து அவங்க மதத்துக்கோசம் அதை விட்டு வரமாட்டேறாங்க. அவர் இந்துன்றதுனால இந்துக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா தான் போடணும். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து 10% கொடுக்குன்னு ஏமாத்தின திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். நலத்திட்டங்களை திமுக அரசு செஞ்சுருக்குது. பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, கல்லூரி பெண்களுக்கு 4 முதல்வன் திட்டம், பல 17 வருஷமாக நாங்கள் இருந்த வரைக்கும் அதிமுக வாக்களிச்சிருக்கேன். இப்போது இந்த முறை வந்து அதிமுகவும் அந்த அளவுக்கு மனசுக்கு திருப்திகரமாக இல்லை. திமுக ஆட்சி மேலே நிறைய அவநம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து யார் நல்லவங்களோ இந்த தொகுதி நிற்கிற நல்ல வேட்பாளர், சட்டமன்ற வேட்பாளர் யார் நல்லவங்களோ அவங்க பார்க்குறாங்க. வந்து மாறி தான் ஓட்டு போடுறாங்க. ஒரு வருஷம் இந்த 5 ஆண்டுக்கு இவங்கன்னா அடுத்த 5 ஆண்டுக்கு அவங்களுக்கு மாறி தான் ஓட்டு போடுறாங்க.
மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் விடியல் பயணம், மகளிருக்கு இலவச பேருந்து சொல்லியிருக்காங்கல்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க வந்து காலையில் வீட்டில் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. காலை அது சத்துணவு திட்டம் கொண்டு வந்த காலை உணவு திட்டம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால்